அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போ உடம்பு சுற்றளவு 33 இன்ச்சு அளவு ப்ளவுஸு எப்படி கட்டிங் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸு தான், இந்த கட்டிங் போட்ட ப்ளவுஸு தான் தைச்சது இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன். இதோட அளவு நான் எப்படி போட்டேங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில். கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்கோசரம் 1/4 இன்ச்சு உடவும் இல்லைங்க, அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ உயரம் குறிச்சிக்கலாம். உயரம் அவங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச்சு. மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு தையல் கூட்டுக்கலாம். சின்ன சைஸு ப்ளவுஸு தான், 33 இன்ச்சு தான் உங்களுக்கு உடம்பு சுற்றளவு. இப்போ ப்ளவுஸ் அளவு வச்சு மார்க் பண்ணாலும் கரெக்டாக அதே அளவு தான் வரும். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம கட்டிங் லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைனுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். அவங்களுக்கு கீழே கீழே அளவுகள்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு அவங்களுக்கு 27 இன்ச்சு. பேக் சைடுக்கு 14, ஃப்ரண்ட் சைடுக்கு 13 வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு நான் 7 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுபோக டாட்டுக்கு 1/2 இன்ச்சும் 1.5 இன்ச்சு தையலுக்கும் விட்ருக்குறேன். இப்போ உள்கழுத்து அவங்களுக்கு 2.25 இன்ச்சு, 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு 3 இன்ச்சுக்கு குறிக்கிறேன். மொத்தமாக 5.25 இன்ச்சு வருது நம்மளுக்கு ஷோல்ட்ரு அளவு. அதே அளவு அப்படியே ஆம்கோலுக்கும் குறிச்சிக்கலாம். மொத்தமாக 5.25 இன்ச்சு. அதே அளவு டேப் அப்படியே திருப்பி வச்சு ஆம்கோலுக்கு குறிச்சிக்கிறோம். 5.25 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட இறக்கம் அவங்களுக்கு பின் கழுத்து இறக்கம் 7.5 இன்ச்சு வருது. அப்போ 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம துணியில் நம்ம பேக் சைடு கழுத்து வச்சு இடுப்பு சுற்றளவு ஒன்றா வச்சுமோ அப்படியும் நம்ம பேக் சைடு அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவு நம்ம வச்சு குறிச்சிக்கிறோம். குறித்து ரெடி அளவும் வெட்டுறதுக்கும் குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம 2.25 இன்ச்சு மேலே குறிச்சோங்களா, கீழே 2.25 குறிச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். சேர்த்தி அதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே கொஞ்சம் கழுத்து அகலமாக வர்ற மாதிரி வரும், மேலே குறுகலாக நம்மளுக்கு வரும். இப்போ இதை நம்ம கழுத்து வளைவு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் நம்ம கார்னர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்ற மாதிரி விட்டு கழுத்து வளைவு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலுக்கு மேலே ஷோல்ட்ரு 3 இன்ச்சு குறிச்சோங்களா, கீழே 3.5 இன்ச்சு குறிக்கிறோம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஆம்கோலுக்கு மட்டும் பேக் சைடு மட்டும் 1/2 இன்ச்சு, மேலே இருக்கிற அளவை விட ஷோல்டர் அளவை விட கீழே 1/2 இன்ச்சு சேர்த்தி வச்சு நம்ம வளைவு போட்டோம்னா மட்டும்தான் ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு வெட்டையில் கைகளாக கரெக்டாக அந்த நாச்சுகளை கரெக்டாக ஒரே மாதிரி வரும். அதுக்கோசரம் எச்சு கம்மி வராத கரெக்டாக இருக்குது. பேக் சைடுக்கு மட்டும் நாம் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். இப்போ அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு 33 சொன்னாங்களா, அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 8.25 இன்ச்சு வருது. 33 இன்ச்சு உடம்பு சுற்றளவு 4ஆக டிவைட் பண்ணால் 8.25க்கு மார்க் பண்ணியாச்சு. அது போக 1.5 இன்ச்சு நம்ம தையல் கூட்டுறோமில்லங்க, அந்த இது. இப்போ இதையெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்கணுமில்லங்க, அதுக்கு இப்படியெல்லாம் குறிச்சிக்கலாம். நம்ம உடம்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு முன்னாடி குறிக்கிறோம். ஆம்கோல் அளவுலேருந்து பாதி அளவுக்கு குறித்து வளைவு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 6.25 வருது. இப்போ 6.25 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 6.25 வருதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டாட்டாக போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவில் தான் நம்ம தையல் பிடிப்போம். இப்போ பாருங்கள், 6.25 நம்மளுக்கு இருக்கணும். இப்போ அந்த பேர் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக எனக்கு 6.25 வந்ததுனால இந்த அளவு கரெக்டு அப்படின்னு சொல்லி இதோடு விட்டுட்டேன். 6.25 அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் சைடு டாட்டுக்கு ஷோல்டரில் சரி பாதி அளவுக்கு வச்சு
நாம் 3.5 இன்ச் அளவு கரெக்டாக வச்சு குறிச்சிக்கலாம். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்னா சின்ன சைஸு தாங்க, 12 இன்ச் அளவு தானே உயரம். அதனால் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அது 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ வந்து பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வளைவு கூட்ட இடத்துல தான் கட் பண்ணுறோம். அந்த டாட்டாக போட்டிருக்கிறது ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணது, அதில் தையல் வரும், அதுக்கோசரம் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அப்படி போட்டிருக்கு. ஒரு கட் மார்க்கு போட்டோம்னா தான் நம்மளுக்கு தைக்கையில் அடையாளம் தெரியும். கரெக்டாக அந்த கையோட இதெல்லாம் அந்த கட் மார்க்கில் வந்து உட்கார்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்போ ப்ளவுஸு நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால் எல்லா இதுக்குமே ஒவ்வொரு கட் மார்க் போட்டோம்னா தான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது. இனி வந்து கையோட அளவு போட்டுக்கலாம். கைக்கு வந்து துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கையோட அளவை அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கை லூஸு அந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உயரத்துலேயே ரெடி அளவும் வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஆம்கோல் பகுதியில் ரெடி அளவு வெட்டுருக்கு இது இப்படி மார்க் பண்ணி, இப்போ மேலிருந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தையல் கூட்டுறோமில்லங்க, அந்த அளவுகளை மட்டும் கோடு போட்டுக்கிறோம். நம்ம தைக்கிறக்க விடுற லைன் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா லைன் விடுறதுல தான் மார்க் பண்ணுறோம். இப்போது கையோட அகலம் குறிச்சிக்கலாம். 6 இன்ச்சுக்கு கையோட அகலம் குறிச்சிட்டேன். இப்போ மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் ஸ்கேலை கரெக்டாக இப்படி வச்சு வளைவு எடுத்துக்கலாம். வளைவு எடுத்துகிட்டு அதே உள்ள கவர் தட்டுக்குமோ அதே ஸ்கேலை திருப்பி வச்சு நாம் இப்படி வளைவு எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் தைக்கையில் தான் இது எப்போவுமே கவர் தட்டு வெட்டுவேன். அப்போ பார்த்து கரெக்டாக, ஏன்னா நாம் இந்த கையெல்லாம் வெட்டி முடித்து தைச்சம் கடைசியில், அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுக்குற கையளவு வருதான்னு பார்த்து அதை கொஞ்சம் எச்சு கம்மி இருந்தால் வெட்டிட்டு தான் நம்ம அந்த கவர் தட்டு வெட்டணும். ஃபஸ்ட்டே வெட்டிட்டோம்னா அப்புறம் எல்லாமே மாறி போகும். நாம் ஒரு மட்டம் கீழே எல்லாம் கையெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கவர் தட்டு வெட்டணும். இந்த கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ முன்பக்க அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் போட்டு முன்பக்க பேக் சைடு துணியை அது மேலே வச்சு கிராஸுங்கிறதுனால கரெக்டாக அது மேலே வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக அந்த நம்மளுக்கு கார்னர் பகுதியில் அந்த ஷோல்டர் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்படி இனி பேக் சைடு அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கேமராவுக்கு துணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பேக் சைடு துணி போட்டு அப்படியே ஃப்ரண்ட் அளவுக்கு ஆம்கோல் பகுதியும் கழுத்து பகுதி இந்த ஓரம் எல்லாமே அந்த துணி போட்டு அப்படியே ஷேப் வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கிட்ட எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மேலே தானே வருங்க, அதனால் ஸ்கேலில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். பேக் சைடு அளவுக்கு அப்படியே ஏக ஒரு கோடு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அளவு குறிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. கழுத்து வந்து நம்ம 2.25 எடுத்தோம்ங்களா, அதே அளவுக்கு இப்படி கோடு போட்டுக்கலாம். இங்கே தையல் கூடுறது, அதுபோக மேலே நம்ம என்ன அளவு ஷோல்டர் எடுத்துருக்குறோமோ அதே அளவு தான் கீழேயுமே. இந்த ஃப்ரண்ட் சைடு மேலே 3 இன்ச்சுனா கீழே அதே 3 இன்ச்சு தான் எடுக்கணும். பேக் சைடு மட்டும்தான் மேலே 3ன்னா ஃப்ரண்ட்டில் 3.5, இந்த கீழே 3.5 ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஷோல்டருக்கு இங்கே ஃப்ரண்ட் சைடு மேலே 3 இன்ச்சுனா அதே கீழே ஆம்கோலுக்கு கீழே 3 இன்ச்சு போட்டிருக்குறோம். கழுத்தை வந்து துணி போட்டு இப்போ அளவு வரைகிறேன். இது வந்து துணியில் இருக்கிற அளவு இப்படியே வரைகிறேன்.
கரெக்டாக வச்சு நாம் இந்த கோடு போட்டிருக்கிறோமில்லங்க, அதுக்கு வந்து இந்த கழுத்து துணியோட இந்த எட்ஜு நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வரணும். கொக்கி பீஸ் சைடு கரெக்டாக அந்த கோடு போட்ட பகுதிக்கு வரணும். இப்போது அதே அளவு இப்படி வச்சு வரைஞ்சிக்கலாம். அந்த கோட்டு மேலே கரெக்டாக நம்மளுக்கு அந்த எட்ஜு சைடு வந்து நிற்கணும். இப்போ கழுத்து வந்து இது வந்து துணியில் இருக்கிற அளவு இப்படியே வரைஞ்சாச்சு. பட்டி சைடெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு சேர்த்து விடுவோம்லங்க, அதுக்கு எல்லாம் துணிப்படியே குறிச்சாச்சு. இப்போ ஆம்கோலுக்கு இந்த கோடு போட்டிருக்குது பாருங்க, அது பேக் சைடுக்கு முதல்ல இருந்த ஆம்கோல் வளைவு, நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி கீழே ஒரு வளைவு போட்டுக்கிறோம். இப்போது 8.25 இன்ச்சு உடம்பு சுற்ற அளவுக்கு இப்படி மார்க் பண்ணியிருக்குது. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். அந்த 1/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள் கழுத்து பகுதி வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கணும் கழுத்து பகுதியில். இப்போ ஏற்கனவே இருக்கிற அளவு எந்த அளவோ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அந்த 1/4 இன்ச்சு எதுக்குன்னா, நம்ம தான் அந்த கழுத்து பக்கம் சேஃப் எடுப்போம்லங்க, அதுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு நாம் இப்படி கழுத்து பகுதி இப்படி கொஞ்சம் அதிகப்படுத்தி இதிலிருந்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கீழே தள்ளி அந்த ப்ளவுஸில் இருந்த அளவு விட கொஞ்சம் கீழே தள்ளி அளவு எடுத்துருக்குறோம். அது எதுக்கு அப்படின்னா பாருங்கள், இப்படி 1/4 இன்ச்சு முன்னாடி குறிக்கணும் கழுத்தில். அது எதுக்குன்னா நம்ம கொக்கி பக்கம் அந்த சென்ட்ரு டாட் வருது இல்லைங்க, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி சேஃப் எடுத்துக்கணும். அப்போ வெட்டையில் நம்ம அந்த 1/4 இன்ச்சு வெட்டினோம் அப்படின்னா மட்டும்தான் ஷோல்டர் நம்மளுக்கு இறங்கி வராது இருக்குது. நான் எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இடம் 1/4 இன்ச்சு கட்டாயமாக எடுத்தே ஆகணும். இப்போ வந்து மேலே வந்து சென்ட்ரு டாட்டோட இறக்கம் அது குறிச்சிக்கலாம். சென்ட்ரு டாட்டோட இறக்கம் 9.5க்கு மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து அவங்களுக்கு அந்த இறக்கத்திலிருந்து டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு. இப்போ அந்த இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். 9.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச்சு ரெடி அளவு, அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு, மொத்தமாக 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏற்கனவே கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் அந்த அளவெல்லாம் குறிச்சோமுல்லங்க, அந்த அளவு கரெக்டான அளவுக்கு அது அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம கொக்கியிலிருந்து சென்ட்ரு டாட்டுக்கு எந்த அளவு வருதுன்னு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸு இது எந்த அளவு வருதுன்னு வச்சு அதை குறிச்சிக்கலாம். அந்த கோடு போட்டிருக்கிறோமில்லங்க, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நாம் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதிலிருந்து தான் நம்ம டாட்டோட உயரத்துக்கு இப்படி கீழே குறிச்சு 2.5 இன்ச்சு குறித்து, இப்போ பாருங்கள் அது என்ன அளவு வருது, 4 இன்ச்சா, அதே 4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து 1 இன்ச் அளவு வருது அந்த டாட்டோட அளவு. அது எடுத்து பார்த்தோம்னா 1 இன்ச்சுங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு இந்தெல்லாம் 1 இன்ச்சு இந்தெல்லாம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதை ஒரு இப்படி கோடு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம அந்த கீழே அந்த டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோம்லங்க, அதிலிருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கும் இந்த கோட்டை அதில் ஜாயின் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணோம்னா கீழே அந்த கோட்டு அளவுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு குறிச்சிருக்கிறேன். மேலே அவங்களுக்கு வந்து மேலிருந்து அளவு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு வருது. பாருங்கள், வச்சு பார்த்தோம்னாலும் கரெக்டாக இருக்குது. அந்த ரெடி அளவுலேருந்து ஒரு கொஞ்சமாக தையலுக்கு 1/4 இன்ச்சு கீழே விட்ருக்குது. இப்போது நம்ம அந்த வச்சுருக்கிற புள்ளியில் வந்து நம்ம இங்கே டாட்டுக்கு விட்ருக்கிற அளவு வந்து அப்படியே கிராஸாக கொண்டு போய்க்கலாம். இப்போ அந்த டாட்லேருந்து அந்த நம்ம தையல் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வருதா, நாம் ஆம்கோல்லேருந்து அந்த கோட்டை அப்படி கொண்டு வந்துடணும். இதை வந்து கட்டாயமாக நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா ஏன்னா கிராஸ் துணிங்கிறதுனால நாம் போடுற கோட்டுக்கு அந்த டாட்லேருந்து நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வருதான்னு அதை செக் பண்ணிக்கணும் அளவு துணியில். இப்போ செக் பண்ணிவிட்டு இப்படி இது பண்ணிக்கலாம். இனி நாம் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இனி கட் பண்ணோம்னா முடிஞ்சுதுங்க.